வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் தியரி டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக் தியரி சம்மந்தமாக 50 கொஸ்டினாக நிறையா போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ கொஸ்டின் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டின்லேருந்து மோஸ்ட்லி எல்லாமே கேட்டுருவாங்க. நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தாலே போதும், நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம். நீங்கள் நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு போனாலே போதும், மெயின் டெஸ்ட்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு, இந்த பேசிக் தியரி டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டோம்னா எவ்வளோ நாள் வேலிடிட்டின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இது நீங்கள் ஒன்ஸ் எழுதினாலே போதும், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் தியரி டெஸ்ட்டு எழுத தேவையில்லை. அடுத்து நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னால் டேரெக்டாக போட்டு ஸ்கூல் மூலியமாக போட்டு டேரெக்டாக போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கலாட்டி மறுபடியும் நீங்கள் ஃபைனல் தியரி டெஸ்ட் மட்டும் எழுதுறாப்புல இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதான் சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன். இப்போ வாங்க என்னென்ன கொஸ்டின் பார்த்துருவோம். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போட ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ லைக்கும் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். முதல் கொஸ்டின் பாருங்கள், இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரைவு சாலையில் நுழைய இருக்கிறாய். இதான் சரியான ஆன்சரு. விரைவு சாலையில் நுழைய இருக்கிறாய். நல்லா பார்த்துக்கோங்க, சைனேஜை நல்லா பார்த்துக்கிட்டு ஆன்சர் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த ஓட்டுநரின் கை சைகைகளில் அவர் நகர்ந்து செல்ல இருப்பதையோ அல்லது திரும்பி இடதுபுறம் திரும்ப விரும்புவதை குறிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஃபஸ்ட்டு உள்ளதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சாதாரண சூழ்நிலையில் எந்த வேகத்தில் செல்லும் வாகனங்கள் 2 வினாடி விதியை பயன்படுத்த வேண்டும். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லா வேகத்தில் செல்லும் நேரங்களிலும், எல்லா வேகத்தில் செல்லும் நேரங்களிலும், இதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், பாதசாரிகள் கடந்து செல்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இடம் வருவதை குறிக்கும் சின்னம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். பாதசாரிகள் கடந்து செல்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இடம், ரெண்டாவது உள்ளதான் சரியான ஆன்சரு, ஆன்சர் பி, இதுதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பேருந்து தடத்தில் வாகனம் ஓட்ட அனுமதி இல்லாத நேரங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் காலை 9:30 மணி வரை, இதுதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அங்கே வருமானு கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோஸ்லேருந்து 95% கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. நீங்கள் இதை படித்தாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே இதில் இருக்குது. இதை நீங்கள் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு மெயின் டெஸ்ட்டு எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பு மனிதன் சமிக்கை விளக்கை எரிய தொடங்கிய பின்னரும் பாதசாரிகள் சாலையை கடப்பதை கண்டால் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாகனத்தை நிறுத்தி பாதசாரிகள் சாலையை கடக்க அனுமதிக்க வேண்டும், இதுதான் சரியான ஆன்சரு, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். எந்த வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்பதை இந்த சின்னம் குறிக்கிறது. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.3 மீட்டர்களுக்கு அதிகமான அகலம், 2.3 மீட்டர்களுக்கு அதிகமான அகலம் இது இருந்தால் அனுமதிக்கப்படாது. ஸோ இந்த சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைனேஜை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும் வாகனங்களை கவனத்தில் கொண்டு இடதுபுறமாகவே செல்ல வேண்டும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்,
கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சின்னத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வாகனத்தை நிறுத்தி முக்கிய சாலை போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும். வாகனத்தை நிறுத்தி முக்கிய சாலை போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டினை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து புரியல ப்ரோ, எனக்கு வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன். எந்த கார் வழிவிட வேண்டும், இதான் கொஸ்டினு. இந்த வீடியோ கிளிப்பை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த கார் வழிவிட வேண்டும். என்றைக்குமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா, பி கார் இருக்குல்ல, நமக்கு ஸ்ட்ரைட்டாக எந்த கார் இருக்கோ அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. எந்த கார் வழிவிட வேண்டும் என்பது தான் கொஸ்டினு. கார் ஏ வருது. நம்ம வந்து இப்போ கார் பியில் ட்ராவல் பண்ணுறோம்னா இண்டிகேட்டர் நம்ம வந்து ரைட் சைடு போட்டிருக்கோம். நம்ம கார் பியில் ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு ரைட் சைடில் உள்ளவங்களுக்கு தான் முன்னுரிமை உள்ள இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஓகேங்களா? நம்ம காருக்கு வலது பக்கத்தில் இருக்கிற காருக்கு தான் முன்னுரிமை. ஸோ வந்து கார் பி தான் வழிவிட வேண்டும், நம்ம தான் வழிவிட்டு செல்லணும். இதான் ஆன்சரு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நான் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் போவோம். பேருந்து தடத்தில் செல்ல தடை செய்யப்பட்ட நேரங்களில் மோட்டார் ஓட்டிகள் எப்போது பேருந்து தடத்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, மற்ற வாகனத்தோடு நேரடி மோதலை தவிர்க்கும் சமயத்தில் மட்டும். மற்ற வாகனத்தோடு நேரடி மோதலை தவிர்க்கும் சமயத்தில் மட்டும். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பக்க சாலை ஒன்றில் வாகனத்தை பின்னோக்கி செலுத்தும் போது வாகனத்தின் பின்புறம் போக்குவரத்திற்கு தெளிவாக உள்ளதா என்பதை உறுதியாக தெரியாத சமயத்தில் என்ன செய்ய வேண்டும். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வாகனத்தை விட்டு இறங்கி கவனிக்கவும். வாகனத்தை விட்டு இறங்கி கவனிக்கவும். இதான் வந்து சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சாலை குறியீடை தெரிவிப்பது என்ன? இந்த சாலை குறியீடு தெரிவிப்பது என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வாகனத்தை நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை. வாகனத்தை நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை. இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது. இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வரும். ஸோ வந்து அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணுறது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் வந்து எந்த கொஸ்டினில் தப்பு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஒரு வழி பாதையில் இருபுற போக்குவரத்து. இதான் வந்து சரியான ஆன்சரு. ஒரு வழி பாதையில் இருபுற போக்குவரத்து. இந்த கொஸ்டின் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையா வரும். மோஸ்ட்லி ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஷன் கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறனால தான் நமக்கு 44 மார்க் 43 மார்க் வர்றது காரணம். ஸோ வந்து இதை நல்லா நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த காவல்துறை அதிகாரி காட்டும் சைகை. காவல்துறை அதிகாரி காட்டும் சைகையில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பார்த்துக்கோங்க. நான் வீடியோட லிங்க் ஐபட்டனில் கொடுக்குறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா, அவரது வலதுபுறம் தான் கையை தூக்கியிருக்காரு. முன்புறம் பின்புறம் எப்போவுமே வந்து வாகனத்தை நிப்பாட்டணும். வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அவரது வலதுபுறம், முன்புறம் மற்றும் பின்புறம் இருந்து வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். சேம் இதே தான். போக்குவரத்து சமிக்கை விளக்கு இளம் மஞ்சள் நிறமாக நிலையற்று எரிந்தால் அது குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேகத்தை குறைத்துன்னு வந்தாலே மோஸ்ட்லி அது மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கும். இதுக்குமே சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா,
வேகத்தை குறைத்து கவனமாக தொடர்ந்து செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. இந்த வேகத்தை குறைத்து கவனித்து செல்லணும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் வந்துடும். வேகத்தை குறைத்துனே ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இடதுபுறத்திலேயே செல் விதியை எந்த சூழ்நிலையில் பின்பற்ற தேவையில்லை? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பாருங்கள். செல்லும் பாதையில் தடை ஏற்பட்டிருந்தால். செல்லும் பாதையில் தடை ஏற்பட்டிருந்தால். அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். படத்தில் காட்டியுள்ளபடி இரு தொடர் மஞ்சள் கோடுகள் குறிப்பது. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாலையின் பக்கத்தில் வந்து வாகனத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது. இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். வார நாட்களில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சாலையில் காலையில் எந்த நேரங்களில் ஆமணி பேருந்துகள் தவிர மற்ற வாகனங்கள் பேருந்து தடத்தில் செல்ல அனுமதி இல்லை? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா காலை 7:30 மணி முதல் காலை 9:30 மணி வரை. இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த போக்குவரத்து சின்னத்தை கண்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த சின்னத்தை கண்டவுடன் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் சொன்ன மாதிரி வேகத்தை குறைக்க வேண்டும். வேகத்தை குறைக்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. இந்த சின்னத்தை கண்டவுடன் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் போவோம். கார் பிஐ வந்து இடதுபுறமாக உள்ள பக்கசாலை அருகில் கடந்து செல்ல விளைகிறது. கார் ஏ செய்ய வேண்டியது என்ன? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா கார் பிஐ வந்து சாலை சந்திப்பிற்கு பிறகு கடந்து செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். பாதசாரிகளையோ அல்லது சைக்கிள் ஓட்டுநரையோ கடந்து செல்ல வேண்டி இருந்தால் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பாருங்கள். வேகத்தை குறைத்து எப்பொழுதுமே போதுமான பக்க இடைவெளியை விட்டு செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸில் கன்ஃபியூஷன் வரும்னா ஆல்ரெடி நான் ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இப்போ இதே வீடியோவில். அடுத்த கொஸ்டின் வந்திருக்கு. கார் ஏ செல்வதற்கு எந்த கார் வழிவிட வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்லேயே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். ஏன் சொல்கிறேன்னா இது வந்து கன்ஃபியூஷன் வரும். நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள காரை தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா நம்ம வந்து கார் பியில் தான் வந்து செல்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நமக்கு ரைட் சைடில் உள்ள காருக்கு வந்து செல்லும் உரிமை உள்ளது. அப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ரைட் சைடில் எந்த கார் இருக்குன்னா கார் ஏ தான் இருக்குது. ஸோ வந்து அந்த காரை செல்லலாம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கார் ஏ செல்வதற்கு எந்த கார் வழிவிட வேண்டும்னா அப்போ வந்து கார் ஏ இருக்குது, பியும் சியும் தான் இருக்குது. இப்போ 2 கார் இருக்குது. இந்த 2 காரில் எந்த கார் வழிவிடணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம தான் வந்து வழிவிடணும். ஏன்னா வந்து கார் ஏக்கு வந்து கார் சி வந்து வலதுபுறத்தில் இருக்குது. ஸோ அந்த கார் வந்து வழிவிடணும்னு அவசியம் கிடையாது. பார்த்துக்கோங்க. இதான் வந்து ஆன்சரு பார்த்திங்கன்னா கார் பி மட்டும்தான் வழிவிடணும். சியை வந்து வழிவிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கார் ஏக்கு வந்து சி தான் வந்து செல்லும் உரிமை உள்ளது. அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னென்னா கார் ஏ செல்வதற்கு எந்த கார் வழிவிட வேண்டும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா கார் பி. கீழே வந்து கொடுத்துருக்காங்க கார்கள் பி மற்றும் சின்னு. ஸோ வந்து இது கன்ஃபியூஷன் வரதுக்காண்டி இந்த இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸில் இது மாதிரி தான் நம்ம வந்து தப்பு பண்ணி மார்க்கை இது பண்ணுறது. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினை புரியலைன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் போவோம். அதிகமான மழை பொழியும் பகல் நேரத்தில் வாகனத்தின் முகப்பு விளக்கை எரிய விட்டு வாகனம் ஓட்டி செல்வது. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏற்புடையது. காரணம் இது மற்ற சாலை உபயோகிப்பாளர்கள் உங்கள் வாகனத்தை பார்க்க உதவும். அடுத்த கொஸ்டின் போவோம். சாலையில் போடப்பட்டுள்ள வளைவான கோடுகள் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாதசாரிகள் சாலையை கடக்கும் பகுதி வருகிறது. இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர்ஸை பார்த்துக்கோங்க. இது ஏன்னா கன்ஃபியூஷன் வரும். இது ஈஸியான கொஸ்டின் கூட. ஈஸியான கொஸ்டினில் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து தப்பு பண்ணுறது. கஷ்டமான கொஸ்டின் கூட எப்படியாவது நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஈஸியான கொஸ்டினில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறோன்னா நம்ம வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவோம். அது தவறுதலாக போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க.
லாரிகள் நுழையக்கூடாது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாரிகள் நுழையக்கூடாது. இதுக்கு வந்து லாரிகள் நிறுத்தக்கூடாதுன்னு கூட சில பேர் ஆன்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பாருங்கள். வழியில் வாகனம் ஒன்று பழுதடைந்துள்ளது, வேகத்தை குறைத்து கவனமாக ஓட்டி செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஈரசாலையில் வாகனம் நிறுத்தும் தூரம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா டயர்கள் வந்து நல்ல நிலையில் இருந்தாலும் அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொல்லியிருப்பேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் போட்டிருப்பாங்க சென்டரில். இதில் வந்து இண்டு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாகனத்தை நிறுத்தவே கூடாது. அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா காத்திருக்கக்கூடாது, ஆனால் பயணிகளை இறக்கி விடவோ அல்லது ஏற்றி செல்லவோ நிறுத்தலாம். இந்த கொஸ்டினுக்கு வாகனத்தை நிறுத்தவே கூடாது, அந்த கொஸ்டினுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இருவழி தெருவில் வாகனம் ஓட்டி செல்லும்போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வளைவுகளில் செல்லும்போது சாலையின் நடுக்கோட்டை தாண்டி செல்லக்கூடாது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த போக்குவரத்து சின்னத்தை கண்டவுடன் வாகனத்தை எப்படி செலுத்த வேண்டும்? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாலையின் வேக அளவிற்கு உட்பட்ட வேகத்தில் செல்ல வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த போக்குவரத்து சின்னத்தை அடைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விரைவு சாலையில் இருந்து வெளியேறுவதால் வேகத்தை குறைக்க வேண்டும். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். போக்குவரத்து மிதவடையும் போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று மற்ற வாகனங்கள் நகரும் போக்கில் செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். எந்த வாகனங்கள் நுழையக்கூடாது என்பதை இந்த சின்னம் குறிக்கிறது? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4.5 மீட்டருக்கு மேல் உயரமாக உள்ள வாகனங்கள். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். அடைமலையில் வாகனம் ஓட்டி செல்லும்போது எந்த விளக்கை எரிய விட வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா முகப்பு விளக்கு மற்றும் பின்பக்க விளக்கு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டாய சின்னம். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நேராக ஓட்டி செல்லவும் வாகனங்கள் வலதோ அல்லது இடதோ திரும்ப அனுமதி இல்லை. இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு நான் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதோட லிங்க் நான் வந்து ஐபட்டனில் கொடுக்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த கொஸ்டின்ஸில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். அவசர கால வாகனத்தின் தொடர் எச்சரிக்கை ஒலி கேட்கிறது, ஆனால் அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்பதை உறுதியாக தெரியவில்லை. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓரமாக நகர்ந்து தேவை ஏற்பட்டால் வாகனத்தை நிறுத்த வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைனேஜை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சுரங்க வழி பாதை வருகிறது. இதுதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இழுத்து செல்லப்படும் பகுதி டோ அவே பகுதி என்ற சின்னம் எதை குறிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சின்னத்தை வந்து கண்டோட்டி நம்ம என்ன செய்யணும்னா எந்த நேரத்தில் வாகனம் நிறுத்தம் கூடாது, அந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டிங்கன்னா அதாவது வீல் கிளாம்ப் மாதிரி போட்டு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாகனத்தை நிறுத்தி சிறார்கள் சாலையை கடக்க வழிவிட வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். வழிகள் சி மற்றும் டியில் எந்த கார் எக்ஸ் அல்லது ஒய் வெளியேற வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கார் இருக்குது. இதில் வந்து எந்த கார் வந்து சிலையும் டிலையும் போகலாம் அப்படின்னு கொஸ்டின். கார் ஒய் தான் வந்து செல்லலாம். ஏன்னா இந்த ரவுண்ட் அபவுட்டில் வந்து ரைட் சைடில் உள்ள கார் வந்து
ரைட் சைட்லையும் திரும்பலாம், யூ-டர்னும் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இதுதான் சரியான ஆன்சரு, கார் ஒய். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முத்தட இருவழி புறச்சாலையின் வலதுகோடு தடத்தை உபயோகிக்க எப்பொழுது அனுமதி உண்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாலையின் வலதுபுறத்தில் திரும்ப விரும்பும்போது, இதுதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. சாலையின் வலதுபுறத்தில் திரும்ப விரும்பும்போது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சாலையின் மத்தியில் மெதுவாக வாகனம் ஓட்டுவது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, சாலை போக்குவரத்திற்கு இடைஞ்சலாகிறது. இதுதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். வெள்ளத்தின் ஊடே வாகனம் செலுத்தி வந்த பிறகு வாகனத்தின் எந்த பாகத்தை சரி பார்க்க வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, பிரேக்குகளை வந்து சரி பார்க்கணும். இதுதான் வந்து சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சாலை சந்திப்பிலிருந்து எவ்வளவு தூரத்திற்குள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஏன்னா வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா இதில் சொல்லியிருக்கேன். சாலை சந்திப்பிலேருந்து எத்தனை மீட்டருக்குள்ளே வாகனத்தை நிப்பாட்டக்கூடாது, போக்குவரத்து நிலையத்திலேருந்து எவ்வளோ மீட்டருக்குள்ளே வாகனத்தை நிப்பாட்டக்கூடாதுன்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சாலையில் யூ-டர்ன் செய்வதற்கு முன் ஓட்டுநரால் பார்க்க முடியாத நிலைகளை பிளைண்ட் ஸ்பாட் எப்படி சரிபார்க்க வேண்டும்? இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சரு தோள்களுக்கு மேலாக பார்க்க வேண்டும். தோள்களுக்கு மேலாக பார்க்க வேண்டும். இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், மற்றொரு வாகனம் உங்களை முந்தி சென்றால். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், பாதசாரிகள் சாலையை கடக்கும் பகுதிக்கு முன் ஒரு கார் நின்று கொண்டிருந்தால். சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வேகத்தை குறைத்து பாதசாரிகள் சாலையை கடக்க வாகனத்தை நிறுத்த தயாராக இருக்க வேண்டும். இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மற்றொரு வாகனத்தின் முந்தி செல்வதற்கு முன் எவ்வளவு வினாடிகளுக்கு மற்றவர்களுக்கு சமிக்கை செய்ய வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, 3 வினாடிகளுக்குள் சமிக்கை செய்யணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். குறிப்பிட்ட அளவிற்கு மேல் இரத்தத்தில் மதுபானம் கலப்புடன் ஒரு ஓட்டுநர் பிடிபட்டால் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, நீதிமன்றத்தில் குற்றம் விசாரிக்கப்படும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிங்கன்னா கோர்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய லைசன்ஸு கேன்சல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டினா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. இந்த இதில் நம்ம வந்து பிடிபடாமல் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் லைசன்ஸை கேன்சல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சாலை சந்திப்பை நெருங்குவதற்கு முன் செய்ய வேண்டியது. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஓட்டுநர் பயணம் செய்ய விரும்பும் சரியான தடத்திற்குள் நகர்ந்து செல்ல வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முத்தட இருவழி புறச்சாலையில் வலதுகோடு தடத்தை உபயோகிக்க எப்பொழுது அனுமதி உண்டு? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, சாலையின் வலதுபுறத்தில் திரும்ப விரும்பும்போது வலதுகோடு தடத்தை நம்ம உபயோகிக்கலாம். ஸோ வந்து சரியான ஆன்சர் இதான். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த சின்னம் பாருங்கள், இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சைனேஜை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டனலுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த இதை பார்க்கலாம். ஒரு டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே இந்த போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த போர்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன இது பண்ணக்கூடாதுன்னா, அபாயகரமான பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. ஸோ இதுக்கு இதான் ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். சாலை சந்திப்பில் காவல்துறை அதிகாரி காட்டும் இந்த கை செய்கையை கண்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த இதை பற்றி நான் பேசியிருக்கேன் நிறையா. அதாவது காவல்துறை அதிகாரி வந்து சைகை எப்படி காட்டினா நம்ம வந்து வாகனத்தை எப்படி நிப்பாட்டணுமா இல்லை போகணுமான்னா ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இது நல்லா புரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள்.
இந்த காவல்துறை அதிகாரி காட்டும் சைகை வந்து அவர் 2 கைகளையும் வந்து கரெக்டாக ஸ்டாப் அந்த இது பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அது எப்போவுமே வந்து நிற்கணும் நம்ம. ஸோ வந்து இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாகனத்தை நிறுத்த வேண்டும். இந்த காவல்துறை அதிகாரி இது மாதிரி காட்டினாங்கன்னா, சைகை காட்டினாங்கன்னா நம்ம வந்து வாகனத்தை நிறுத்த வேண்டும். எல்லா வாகனங்களும் நிறுத்தணும். ஸோ இதான் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். சட்டப்படி எல்லா வாகன ஓட்டிகளும் வாகனத்தை ஓட்டி செல்லும்போது தனத்தின் முகப்பு விளக்குகளை எரிய விட வேண்டிய நேரம். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாலை 7 மணி முதல் காலை 7 மணி வரை. இது வந்து சட்டப்படி எல்லா வாகன ஓட்டிகளும் இதை வந்து கடைபிடிக்கணும். மாலை 7 மணி ஆயிடுச்சா நீங்கள் வந்து உங்களுடைய வாகனத்தோட முகப்பு விளக்கை எரிய விடணும். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். எந்த வாகனங்களுக்கு நுழையக்கூடாது என்பதை இந்த சின்னம் குறிக்கிறது. ஸோ வந்து சிங்கப்பூரில் மோஸ்ட்லி இந்த சைனேஜ் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து பார்த்து கவனமாக செயல்படணும். ஏன்னா நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகிற வண்டி வந்து எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து அது தெரியாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டக்கூடாது. 4.5 மீட்டருக்கு மேல் உயரமாக உள்ள வாகனங்கள் நுழையக்கூடாது. ஸோ இந்த இதுக்கு இதான் ஆன்சரு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது கட்டாயமாக வந்து கேட்பாங்க. மெயின் டெஸ்ட்டில் இது கட்டாயமாக கேட்பாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நீளமான வாகனம் இடதுபுறமாக திரும்ப உள்ளது. கார் நேராக செல்கிறது. இத்தருணத்தில் கார் செய்ய வேண்டியது என்ன? ஸோ வந்து இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா காரின் வேகத்தை குறைத்து தேவைப்பட்டால் நிறுத்த வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. காரின் வேகத்தை குறைத்து தேவைப்பட்டால் நிறுத்த வேண்டும். இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ நீங்கள் போடுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருமா, இந்த வீடியோவில் போடுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருமானு நிறைய பேர் வந்து என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த மெசேஜ் பார்க்காம இருந்திருப்பேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வர்றதுனால சில இது வந்து மறந்துருப்பேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இதில் உள்ள மாதிரி தான் 95% கரெக்டாக கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை படித்தாலே போதும், நீங்கள் 100% பாஸ் ஆகிடலாம். அதாவது நீங்கள் பேசிக் தியரியோ ஃபைனல் தியரியோ எழுத போகும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன் கொஸ்டின்ஸ் அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் நான் ஐபட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இதுலேருந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. 95% நீங்கள் வந்து பாஸ் இது 95% கொஸ்டின் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ வந்து இதை படித்தாலே போதும். அடுத்து வந்து நேற்றுக்கு ஒரு நண்பர் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தார். 50க்கு 50 மார்க் எடுத்தார். ஸோ நம்ம வீடியோ பார்த்து தான் அவர் எடுத்தேன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதையே பார்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த மெசேஜை வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க கொஸ்டின்ஸ்குள்ளே போவோம். இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டாய சின்னம். இது வந்து வலப்பக்கம் திரும்ப வேண்டும். வலப்பக்கம் மட்டும்தான் இது வந்து திரும்பணும். இது வந்து கட்டாய சின்னம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஆல்ரெடி கட்டாய சின்னத்துக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் போவோம். மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்பு என்ன? மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்பு என்னென்னா கவனத்தை குறிக்கிறது. இதான் வந்து ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வழிகள் சி மற்றும் டியில் எந்த கார் வெளியேற வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது வழி சிலையும் டிலையும் வந்து ஒய் கார் தான் வந்து செல்லலாம். இந்த இதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். சாலையில் வளைவான கோடுகள் கொண்ட பாதசாரிகள் கடக்கும் பகுதிக்குள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாதுகாப்பானதாக கருதினால் முந்தி செல்லக்கூடாது. இதுதான் சரியான ஆன்சரு. பாதுகாப்பானதாக கருதினால் முந்தி செல்லக்கூடாது. அடுத்த கொஸ்டின் போவோம். எந்த வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்பதை இந்த சின்னம் குறிக்கிறது?
அதாவது 2.3 மீட்டர்களுக்கு அதிகமான அகலமுள்ள வாகனம் வந்து நுழையக்கூடாது. இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். சாலையோரத்தில் போடப்பட்டிருக்கும் வளைந்த இரட்டை மஞ்சள் கோட்டில் பயணிகளை இறக்கிவிட உங்களுக்கு அனுமதி உள்ளதா? இதுக்கு வந்து நம்ம தப்பாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா இல்லை, அனுமதி இல்லை. இப்போ நான் வந்து இதை எதுக்காண்டி நான் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ வந்து அதை வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சருங்கிறது நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம போய் எக்ஸாம் எழுதினோம்னா ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம். நீங்கள் வந்து கன்ஃபியூஷனோட நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம்னா 44 மார்க்கோ 43 மார்க்கோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 50 மார்க்குக்கு நம்ம 45 எடுத்தால் தான் பாஸு. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் கவனமாக நீங்கள் வந்து இது பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஆன்சர் பண்ணணும். ஸோ வந்து அதான் நான் வந்து ரிப்பீட்டடாக நான் சொல்லுவேன். அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு குறியதாக மாறுகிறது. பார்த்துக்கோங்க, இந்த சைனேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, சாலை ஒரு பக்கம் குறுகியதாக மாறுகிறது, வேகத்தை குறைத்து யூட்டன் செய்யாமல் இடதுபுறமாகவே செல்ல வேண்டும். இதான் ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். ஒரு பக்க சாலையிலிருந்து முக்கிய சாலைக்குள் வாகனத்தை பின்னோக்கி நகர்த்துவது எப்போது அனுமதிக்கப்படும்? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, விபத்து ஏற்பட காரணமாக அமைந்துவிடும் என்பதால் இதற்கு அனுமதி இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இடது பக்கத்தில் உள்ள மற்ற வாகனத்தை எப்பொழுது முந்தி செல்லலாம்? இதுக்கு சரியான ஆன்சர் பாருங்கள். அந்த வாகன ஓட்டுநர் வலது பக்கம் திரும்பும் தன் எண்ணத்தை சைகை செய்தால் மட்டும் நம்ம முந்தி செல்லலாம். ஸோ வந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த போக்குவரத்து சின்னத்தை கண்டால் செய்ய வேண்டியது என்ன? சரியான ஆன்சர் பாருங்கள். சாலையின் இடது தடத்தை பயன்படுத்த வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். சாலையில் இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சைனேஜை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், வேகத்தை குறைத்து அப்படின்னு வந்து ஆன்சர்ஸ் அதாவது சாய்ஸில் வந்துருச்சுனாலே மோஸ்ட்லி 95% அதான் ஆன்சராக இருக்கும். வேகத்தை குறைத்து சிறுவர்கள் சாலையை கடப்பதை கவனத்தில் கொண்டு கவனமாக ஓட்ட வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாலை குறுகியதாக மாறுகிறது, வேகத்தை குறைக்க வேண்டும், முந்தி செல்ல முயற்சிக்க கூடாது. இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். அவசர கால வாகனத்தின் தொடர் எச்சரிக்கை ஒலியை கேட்க நேரிட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, சாலையின் இடது அல்லது வலது பக்கத்திற்கு நகர்ந்து வழிவிட்டு செல்ல வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். சாலையில் முக்கோண குறியீடு போடப்பட்டு இருப்பதை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சருங்கிறது நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து என்ன ஆன்சருங்கிறது நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிப்ஸு. ஸோ அதை நீங்கள் வந்து இது பண்ணி இதுக்கு சரியான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓட்டுநர் செயல்பட எடுத்துக்கொள்ளும் நேரம் எப்பொழுது பாதிக்கப்படும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஓட்டுநர் சோர்வுற்றிருந்தால் பாதிக்கப்படும். இதான் வந்து சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2 வினாடி விதி என்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பாருங்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கும் வாகனத்திற்கும் பாதுகாப்பான இடைவெளி தூரம் இருக்கிறதா என்பதை அறிய உதவும் எளிய வழி. இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு பக்க சாலையிலிருந்து முக்கிய சாலைக்குள் வாகனத்தை பின்னோக்கி நகர்த்துவது எப்போது அனுமதிக்கப்படும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பாருங்கள். விபத்து ஏற்பட காரணமாக அமைந்துவிடும் என்பதால் இதற்கு அனுமதி இல்லை. இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாலையோரத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களை கடந்து செல்ல வேண்டியிருந்தால் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வேகத்தை குறித்து பாதசாரிகள் திடீரென்று குறுக்கே வருகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த வந்து சைனேஜை பார்த்துக்கோங்க, ஸ்டாப்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வாகனத்தை நிறுத்தி முக்கிய சாலை போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆல்ரெடி நான் கட்டாய சின்னம் வந்து இதே வீடியோவில் நான் ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொல்லியிருந்தேன். இதுவும் வந்து கட்டாய சின்னம் தான். இந்த சைனேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. நேராக ஓட்டி செல்லலாம், வாகனங்கள் வலதோ அல்லது இடதோ திரும்ப அனுமதி இல்லை. இதுதான் சரியான ஆன்சரு. இந்த சைனேஜை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு வந்து தப்பாக எப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா, ஒரு வழி பாதை வருகிறது, வாகனங்கள் வலதோ அல்லது இடதோ திரும்பலாம்னு ஆன்சர் பண்ணுவீங்க. அது தப்பாக போயிடும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நேராக ஓட்டி செல்லவும் வாகனங்கள் வலதோ அல்லது இடதோ திரும்ப அனுமதி இல்லை. இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் வந்து இதில் கன்ஃபியூஷன் வரும். அதாவது இருக்கிற சாய்ஸை பார்த்து கன்ஃபியூஷன் பண்ணிக்குவீங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது. இதுதான் சரியான ஆன்சரு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும்னு ஆன்சர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைவாக செல்லக்கூடாது, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ வந்து சாய்ஸ் எல்லாம் வந்து நல்லா பாருங்கள். பார்த்துட்டு நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். பின்வரும் நோட்டில் எந்த சூழ்நிலையில் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்வதை தவிர்க்க வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, சாலை சரிவை அணுகும் போது. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். வட்ட வடிவமான பாதையை நெருங்கும் போது செய்ய வேண்டியது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வேகத்தை குறைத்து வலதுபுறத்தில் இருந்து வரும் வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நான் எல்லா வீடியோலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த படத்தில் வாகனங்கள் ஏ, பி மற்றும் சி ஒரு கண்காணிப்பு இல்லாத கூட்டு சாலையில் ஒரு திசையில் திரும்பும்போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, கார் பி மற்றும் சி திரும்புவதற்கு கார் ஏ வழிவிட வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்க நல்லா என்னென்னு சொல்கிறேன். அதாவது நம்ம இப்போ வந்து மஞ்சள் காரில் தான் பயணம் செய்கிறோம், கார் ஏல. இப்போ வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் 2 கார் நிற்கிது. அதாவது நமக்கு ஆப்போசிட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் ஒரு கார் நிற்கிது. அந்த இடத்துல சிக்னல் கிடையாது, ஸ்டாப் லைன் மட்டும் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார் ஏறுகல மஞ்சள் கலர் காரு, நமக்கு வலதுபுறத்தில் உள்ள காருக்கு செல்லும் உரிமை உள்ளது. நம்ம வந்து ஸ்டாப் லைனில் நிற்கணும், அந்த கார் வந்து செல்லணும். அந்த பி கார் இருக்குல்ல, பி காருக்கு எந்த கார் செல்லும் உரிமை உண்டுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு அந்த பி காருக்கு ரைட் சைடில் எந்த கார் இருக்கோ அதுக்கு தான் செல்லும் உரிமை உள்ளது. இதில் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வாகனங்கள் ஏ மற்றும் பி மற்றும் சி ஒரு கண்காணிப்பு இல்லாத கூட்டு சாலையில் ஒரே திசையில் திரும்பும்போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சரியான ஆன்சர் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, கார்கள் பி மற்றும் சி திரும்புவதற்கு கார் ஏ வழிவிட வேண்டும். இதுதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். ஏன்னா அந்த 2 காரும் செல்லலாம். அதான் வந்து ஆன்சர், கரெக்டான ஆன்சர். கார் ஏ மட்டும் செல்ல முடியாது. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னங்களில் இடது பக்கம் திரும்ப அனுமதிக்காத சின்னம் எது? 2வது உள்ளது ஆன்சரு. நல்லா பார்த்துக்கோங்க சின்னத்தை. அடுத்த கொஸ்டின் போவோம். அடைமலையில் வெள்ளமாக நிற்கும் தண்ணீருக்குள்
தண்ணீருக்கு இடையே வாகனம் ஓட்டி செல்லும்போது சரிபார்க்க வேண்டிய பாகம் அவ்வப்பொழுது பிரேக்கு தான் நம்ம வந்து சரி பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள் நல்லா. இந்த காட்சியில் கார் ஏ செய்ய வேண்டியது என்ன? வேகத்தை குறைத்து லாரி முழுமையாக திரும்பும் வரை காத்திருக்க வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னம் எந்த நேரங்களில் பொருந்தும்? எல்லா நேரங்களிலும் பொருந்தும். இந்த சின்னம் வந்து எல்லா நேரங்களிலும் பொருந்தும். அடுத்த கொஸ்டின். சாலையோரத்தில் குழந்தைகள் நின்று கொண்டிருப்பதை கண்டால் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பாருங்கள். வேகத்தை குறைத்து நிறுத்துவதற்கு தயாராக வேண்டும். இதே வீடியோவில் 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 50 கொஸ்டினில் நான் சொன்ன மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த வேகத்தை குறித்துன்னு இந்த ஆன்சர் வர்ற கொஸ்டின்ஸு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்கிட்ட வரும். மினிமம் 10 வந்துடும். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து நல்லா கரெக்டாக படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. வேகத்தை குறைத்துன்னு வந்தாலே மோஸ்ட்லி அதான் ஆன்சராக இருக்கும். சில இதில் வந்து 2 இதில் வேகத்தை குறைத்துன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாமல் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னங்களில் எது தெளிவான மாற்றுப்பாதையை குறிக்கிறது? சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2வது உள்ளதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னம் குறிப்பது. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா மற்ற வாகனங்களுக்கு இடையூறு இல்லாத பட்சத்தில் திரும்பும் வாகனங்கள் மஞ்சள் பெட்டிக்குள்ளேயே செல்லலாம். இதான் வந்து சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சாலை சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வேகத்தை குறைத்து தொடர்ந்து வரும் போக்குவரத்திற்கு கவனத்தில் கொண்டு இடதுபுறமாகவே செல்ல வேண்டும். அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். காரின் உட்புறம் உள்ள விளக்குகள் வாகனம் ஓட்டுநரை எப்படி பாதிக்கிறது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓட்டுநரின் பார்வையை மங்க செய்கிறது. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். சாலையின் பக்க சாலை ஒன்றில் இடதுபுறமாக திரும்பும்போது சந்திப்பில் பாதசாரிகள் சாலையை கடந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும்? சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா அவர்கள் சாலையை கடக்கும் வரை காத்திருக்க வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பேருந்து நிறுத்தத்திலிருந்து எவ்வளவு தூரத்திற்குள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை? இதுக்கு சரியான ஆன்சரு நீங்கள் தான் வந்து சொல்ல போகிறீங்க. அதுவும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கன்ஃபியூஷன் வரக்கூடிய கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போது போக்குவரத்து சமிக்கை விளக்கு குறிப்பது. இந்த போக்குவரத்து சமிக்கை விளக்கு குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலதுபுறம் திரும்பும் வாகனங்கள் நிற்க வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு. வலதுபுறம் திரும்பும் வாகனங்கள் நிற்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ஓட்டுநரின் கை செய்கைகளில் எது அவர் நகர்ந்து செல்ல இருப்பதையோ அல்லது திரும்பி இடதுபுறம் திரும்ப விரும்புவதையோ குறிக்கிறது? ஃபஸ்ட்டில் உள்ளது தான் ஆன்சரு, கரெக்டான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் முந்தி செல்ல எண்ணிய வாகனம் திடீரென்று வேகத்தை கூட்டினால் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வேகத்தை குறைத்து முந்தைய தடத்திற்கு திரும்ப வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். சிறந்த சாலை நெறிமுறைகளை கடைபிடிக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாலை, அதாவது சந்திப்பை அணுகுவதற்கு முன் செல்ல விரும்பும் தடத்தில் சரியாக செல்ல வேண்டும். இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேறு எந்த குறிப்பும் இல்லாத வரையில் சிங்கப்பூர் சாலைகளில் அதிகபட்சமாக செல்லக்கூடிய வேக அளவு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. இதான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த கொஸ்டினுக்கு. ப்ரோ இதுக்கு வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வருமேன்னு ஆன்சர் பண்ணியிருந்தார். அது வந்து முன்னாடி இருந்த ஏதோ ஒரு புக்கில் படித்தேன்னு சொல்லியிருந்தார். ஸோ வந்து புக்கில் படிக்கிறது அந்தளவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது நம்மளால். சில பேர் வந்து ஃபெயில் ஆகிறது இந்த ஒரு இதனால தான். கடைகளில் வாங்கி புக்கில் படிக்கிறாங்க. அதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். ஆனால் வந்து அதில் உள்ள சாய்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கன்ஃபியூஷனில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. சில கொஸ்டின் தப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க.
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, இதான் வந்து ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், எந்த கார் முதலில் தொடரலாம்? இதுக்கு வந்து சரியான ஆன்சரு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கொஸ்டின் நல்லா படித்து எந்த காருக்கு செல்லும் உரிமை உள்ளது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தடங்கள் மாறி செல்வதற்கு முன் ஓட்டுநரால் பார்க்க முடியாத நிலைகளை பிளைண்ட் ஸ்பாட் எப்படி சரிபார்க்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா தோள்களுக்கு மேலாக பார்க்க வேண்டும், இதுதான் சரியான ஆன்சரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இது மாதிரியான கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸில் நமக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் தொடர்ந்து போடுறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ரிப்ளை நான் வந்து பண்ணுறேன். சில பேருக்கு பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அது எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணிடுவேன். சில பேருக்கு பண்ண முடியாமல் போயிருக்கலாம், அது பார்க்காம கூட இருந்திருப்பேன். ஸோ நான் கமெண்ட்ஸை பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.